Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ஐட்டம், மஞ்சள் பூசணி சாம்பார். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் பூசணியில் அவ்வளோவா யாருக்கும் சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணி, தக்காளி 1, வெங்காயம் 1, பச்சை மிளகா 3, கோகோனட், கடுகு, உளுந்தம்பருப்பு, டர்மரிக் பவுடர், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். இப்போ ஒரு குக்கரில் தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பூசணியை கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ அது நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ். இப்போ ஒரு மிக்சியில் கோகோனட் சேர்த்துக்கிறேன். அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணி, தக்காளி, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மண்பானை பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இதில் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமானோடனே இப்போ நம்ம அந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக அதிலே தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இனிமேல் இதில் எந்த வேலையும் இல்லை. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொரியாண்டர் லீவ் சேர்த்து இறக்கிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பரான மஞ்சள் பூசணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரிகிற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் ஏதாச்சும் வீடியோ பார்க்கலன்னா லெஃப்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவையும் பார்த்துருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.